கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நேரம் தவறாமல் புத்திசாலித்தனமாக மரியாதையோடும் தேச பக்தியோடையும் தைரியமாக மக்களை காப்பவர்கள் போலீஸ். அதே மாதிரி வாழ்பவர்களும் போலீஸ். சினிமாவில் போலீஸ் கதாபாத்திரத்தில் மட்டுமல்லாமல் நிஜ வாழ்க்கையிலும் இதே மாதிரி வாழக்கூடியவர் நடிகர் சூர்யா அவர்கள். இயக்குனர் ஹரி அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் சிங்கம் 3 படத்துடைய டீம் மெம்பர்ஸ் தான் இங்கே இருக்காங்க. அண்ட் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் எங்களுக்கு நீங்கள் இப்போ கொடுத்துருக்கீங்க. ஹரி சார், உங்ககிட்ட இருந்து முதல் கேள்வியை நான் கேட்கணும்னு ஆரம்பிக்கிறேன். சிங்கம் 2 மாபெரும் வெற்றி படமாக எல்லாருக்குமே கொடுத்தீங்க. அதே மாதிரி இப்போ S3 எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படத்தில் உள்ள ஹைலைட்டான விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள். ஹைலைட் விஷயம்னா சூர்யா தான். அதாவது ஜி தான் இதில் அதாவது ஒரு படத்தில் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பார்ட் எடுத்தாலே 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அடுத்த ½ அன் ஹவரில் ஒரு ஹீரோ என்ன எப்படி பண்ணலாம், எப்படி கொண்டு போகலான்றதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். அது 2வது பாகத்தில் 5வது மணி நேரத்துலேயே அந்த ஒர்க் பண்ணிவிட்டு இப்போது 3வது பாகத்தில் 7.5 மணி நேரம் படத்தில் திருப்பி அடுத்த அந்த 7.5 மணி நேரமும் அவர் அவ்வளோ திருப்தியாக பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஹைலைட் அந்த ஒரு ஹீரோவாக அவர் இந்த கேரக்டரை துரசிங்கம் கேரக்டராக ஒரு 7.5 மணி நேரங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஷூட்டிங் நம்ம டேஸ் பார்த்தாலே ஒரு 350 நாள் 400 நாள் வாழ்ந்திருக்கு. ஒரு 1 இயருக்கு மேலே அவர் அந்த கேரக்டராக அந்த யூனிஃபார்ம் போட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இது இந்த வாய்ப்பு உண்மையிலே ஒரு 3rd பார்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய இது. அது நாங்கள் சேர்ந்து ஒரு 5வது படமாக இந்த படத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறது எங்கள் டீமுக்கே கிடச்சிது. கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாருமே அதாவது சிங்கம் ஃபேமிலின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஷூட்டிங் ஸ்பாட் போனாலே இப்படி ஒரு அனுபவம் எங்களுக்கு கிடைச்ச பெரிய விஷயம். இது ஆடியன்ஸுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி இந்த S3யோடைய மெயின் இது ஒரு 3rd பார்ட்டு வித் கனெக்டட் ஸ்டோரி லைனும் கனெக்ட் ஆகி ஒரு 25-30 ஆர்டிஸ்ட் ஒரே மாதிரி எல்லோரும் ஒன்றா தொடர்ந்து அந்த கதைக்கும் அந்த முந்தைய பார்ட்டுக்கும் இப்போ பண்ணிகிட்டு இருக்க கதைக்கும் நல்ல சம்பந்தங்களோட இப்படி வர்றது ஆடியன்ஸுக்கே ஒரு பெரிய அனுபவமாக. சிங்கம் 3ல் S3ல் என்ன மாதிரியான ஒரு போலீஸாக நாங்கள் எதிர்பார்க்குறோம்? கலைஞர் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது நான் முதல்ல புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி நான் ஹரி சார் சொல்கிறாரோ, ஃபர்ஸ்ட் ரொம்ப ரேராக தான் ஒரு ஆக்டருக்கு ஒரு டைரக்டரோட சேர்ந்து இவ்வளோ படங்கள் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு கிடைக்கும். அதுவே நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். இது எப்படி பாலச்சந்தர் சார் சொல்லலாம், SP முத்துராமன் சார் சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு டைரக்டர் ஒரு ஆக்டர் காம்பினேஷன் கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம், ரொம்ப அழகான விஷயம். அது எனக்கு ஹரி சார் மூலமாக எனக்கு கிடச்சிருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அப்படி தான் மாறுச்சு. கஜினி படம் பண்ணிவிட்டு அடுத்த படம் 6 ரிலீஸ் ஆகும்போது டோட்டலாக வேறு இருக்கே அப்படின்னு ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நான் எங்கேயுமே போய் சேராத ஒரு இடத்துக்கெல்லாம் நான் போய் சேர்ந்தேன். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், என்னோடய கெரியருக்கு பெரிய சாங் சப்போர்ட். அதே மாதிரி இந்த பிராண்டு சிங்கம் அப்படின்னு ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு ஆக்டருக்கு டைரக்டருக்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது. நம்ம அடுத்தடுத்த படங்கள் எப்படி கொடுக்கணும், நம்மளோட ஃபேன் பேஸ் இருக்காங்க, நம்ம ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது. அது அல்லாது இது தனியாக இன்னொரு கூடுதல் பொறுப்பு மாதிரி எனக்கு வேறு வார்த்தைகள் எனக்கு தேடி கிடைக்கல. ஒரு கவர்மெண்ட்டில் நம்மளுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்காக ஒரு மக்களுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணி போயிட்டுருப்போம் இல்லையா. அந்த மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் அன் ஆக்டர் இது என்னமோ எக்ஸ்ட்ரா ஒரு கூடுதல் பொறுப்பு மாதிரி இருக்குது. ஒரு சிங்கம் பிராண்டை எங்கேயுமே கீழே இறக்கவே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எல்லோரும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இதுக்கு இருக்குது. குட்டீஸ் வரைக்கும் குழந்தைங்க வரைக்கும் நிறைய பேர் அதை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு படமாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் இது இன்னொரு அடிஷ்னல் பொறுப்பு மாதிரி தான் தோணுது. 1 பண்ணியாச்சு, 2 பண்ணியாச்சு, இதெல்லாம் எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயம். 3யும் பண்ணுவோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எங்களுக்கு கிடைச்ச ஃபீட்பேக்ஸும் வெளியில் கேட்குற விஷயங்களுக்காக மட்டுமே தான் நாங்கள் அதை நோக்கி போய் சேர்ந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட நெருக்கி விட்டு தள்ளி விட்டு பண்ண மாதிரி தான் ஒரு விஷயம். அது அன்பாக அந்த விஷயத்த இவ்வளோ ஹானஸ்ட்டாக இவ்வளோ சின்சியராக வேறு டீம் இது பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. இந்த டீமில் இருக்கிற அத்தனை பேருமே அத்தனை பேருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, எங்களை எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணி விடுறது, எழுத்து தான் எல்லாத்தையுமே மாற்றுது. எழுத்து தான் எவ்வளோ தூரம் போகணும், என்ன செய்யணும், எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த எழுத்து தான். ஹரி சார்கிட்டேருந்து வர அந்த எழுத்து தான் கேமராமேன் சார்லேருந்து எல்லாத்தையுமே வேகமாக இதுக்காக பயணிக்க வைக்குது. வெரி வெரி ஹாப்பி. ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த ப்ரமோஷன்ஸும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. சிங்கம் 1 சிங்கம் 2ல் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்பீரமான ஒரு போலீஸ் அதிகாரியாக நாங்கள் பார்த்தோம். S3ல் என்ன மாதிரியான போலீஸ் அதிகாரியாக வரீங்கன்னு சொல்லுங்கள்.
ஒரு படமும் வந்து மற்ற போலீஸ் படங்கள்லேருந்து மற்ற படங்கள்லேருந்து இது ஏன் வேறுபடுது அப்படின்னு எனக்கு காரணம் தேடணும் அப்படின்னு நான் தோணுச்சு. ரெகுலரான ஒரு போலீஸ் ஃபில்ம் மாதிரி நாங்கள் அதை பார்க்கல. இது வெறும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு சொல்லுவாங்க, இவனை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பண்ணுறான்டா அப்படிங்கிறது கிடையாது. சிங்கம் 1ல் பார்த்தீங்கனாலே வந்து கடையில் போயிட்டு என்ன வந்திருக்கா, சரக்கு வந்துருச்சுக்கான்னு கேட்க சொல்லுவாங்க. ஒருத்தவங்க ஒரு வார்த்தை மட்டும் கேட்டு வந்து வச்சுருவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு விஷயத்த சொன்னால் ப்ரோஆக்டிவ்னு சொல்லுவோம். ஒரு 10 விஷயங்கள் ஒரு விஷயம் சொன்னால் ஒரு 10 விஷயத்தை சேர்ந்து நடத்தி முடிச்சுட்டு வந்துட்டு சொல்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இது வந்திருக்குது, இது அரிசி வந்திருக்கு, இது பருப்பு வந்திருக்குது, இது வந்துருச்சு, வழியில் வரும்போது வந்து டயர் கூட கொஞ்சம் பஞ்சர் ஆகிடுச்சு, அவன் கொஞ்சம் தாமதமாக வந்திருக்கு, பட் இவ்வளோ பொருள் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு 10 இன்ஃபர்மேஷன் கொடுப்பாப்ல. ஸோ ஒரு விஷயத்த சொன்னால் எவ்வளவு ப்ரோஆக்டிவாக போயிட்டு அதுக்காக என்ன மெனக்கெட்டுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கேரக்டர். அது மட்டுமே இல்லாமல் சுற்றி இருக்கிற ஃபேமிலி வந்து இதை வந்து பேக் பண்ணும். ஒரு காமன் மேன், ஒரு சராசரியாக ஒரு வில்லேஜில் இருக்கிற ஒரு ஆள் கேப் கிடச்சா ஃபுட்பால் விளையாட ஓடிடுவார். போலீஸ்னால் வந்து அப்பா அம்மா கூட தான் இருக்கணும், எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சா கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு கிராஃபு எப்படி 1லேருந்து 2க்கு மாறிச்சு. டேனின்னு ஒரு ஆளை வந்து தூக்கிட்டு வர அளவுக்கு வந்து தெம்பு வந்ததுன்னா வந்து கூட இருக்கிற ஃபேமிலி சப்போர்ட். அப்பா வந்து நான் கொடுக்குறேன்டா நீ வந்து பண்ணுறா அப்படின்னு அப்பா வந்து சப்போர்ட் பண்ணுறதுலேருந்து ஒரு ஹோம் மினிஸ்டர் சப்போர்ட் பண்ணுறது, இவங்களாம் தான் வந்து அவருக்கு வந்து பின்னாடி இருக்கிற பெரிய பலம். ஸோ S3ல் வந்து அதே மாதிரி இன்னொரு பொறுப்பு ஒன்று கிடைக்குது. அந்த பொறுப்பு பண்ணிகிட்ருக்கிறாரு, அதை சரியாக பண்ணி முடிச்சுட்ருக்கேன்னு நினைக்கும் போது வந்து இன்னொரு விஷயம் பெருசாக ஒன்று ஓப்பன் ஆகுது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் வந்து S3. இதில் டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு நடுவில் தான் நம்ம படமும் ரிலீஸ் ஆகிருக்குது. 2 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி. கிட்டத்தட்ட டைம் டியூரேஷனும் வந்து அதை வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்காது. இன்னொரு எபிசோடு இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் லைஃப்ங்கிற மாதிரி போகும். பட் அதுக்குள்ளே இருக்கிற சுவாரஸ்யமான சேஞ்சஸ் நிச்சயமாக வந்து 1லேருந்து 2 எப்படி வேறுபட்டுச்சோ 2லேருந்து 3 கண்டிப்பாக 1 and 2 விட வேறு மாதிரி. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அந்த நேரம் தவறாமை, புத்திசாலித்தனம், தைரியம் இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ள இருக்கனால தான் நிஜ வாழ்க்கையிலும் நீங்கள் வந்து பல வெற்றிகளை வந்து கண்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல. பெரிய பெரிய வார்த்தையாக வந்துட்டு இருக்குது அவங்க கிட்ட இருந்து. சரி, உங்களை வந்து பொது நிகழ்ச்சியிலையும் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதை வச்சு தான் வந்து நான் சொன்னேன். அதனால தான் இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளட்குள்ளேயே ஊறி இருக்கு அப்படின்ற மாதிரி நாங்கள் எடுத்துக்கிறோம். அது நான் தான் பதில் சொல்லணும். ஷூட்டிங் ஸ்பாட் ஃபுல்லாக வந்து ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரியே சுற்றிட்டு காலையில் இறங்குனதுலேருந்து சாயங்காலம் போகிற வரைக்கும் உண்மையிலே ஒரு போலீஸ் மாதிரி ஒரு அதிர்வோடவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சூழல் தான் அங்கே இருந்துகிட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஜி கூட இருக்கிற ஆளுங்கள்லாம் சொல்லுவாங்க, போலீஸ் ஆஃபீஸராகவே மாற்றி விட்டீங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு வெறப்பாகவே சுற்றிட்டு இருக்காரு ஷூட்டிங்க்கு அப்புறம்ன்ற மாதிரி. ஸோ அது வந்துடும். ஏன்னா போலீஸை வந்து விரும்பி பண்ணும்போது, இப்போ நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை விரும்புகிறவன், மதிக்கிறவன், அதோட நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்குறவன், எனக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே தோணுது, அதே எழுதுகிறேன், அதே மாதிரி அவருக்கு பர்சனலாக போலீஸ் மேலே ரொம்ப மரியாதை. ஸோ அந்த நியாயமாக இருக்கணுன்ற அந்த ஒரு பர்சனல் தாட்டு. ஸோ அது போலீஸ் யூனிஃபார்ம் கையில் இருந்தால் இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம செய்யலாம். இந்த எண்ணங்கள் தான் அந்த கேரக்டரை வந்து ஒரிஜினலாக பண்ண வைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். காதல் காட்சிகளில் வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லணும், அதில் கூட ஒரு கண்ணியம், கட்டுப்பாடு, கடமை எல்லாமே இருக்கும். ஸோ இந்த படத்தில் எனக்கு மைண்டில் வந்துட்டு வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க. ஒரு கண்ணியம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது வந்து சாரோட எல்லா படங்கள்லையுமே அது ஒன்று இருக்கும். அதனால தான் சார் குடும்பத்தோடு வந்து இந்த படங்கள்லாம் வந்து பார்க்க முடியுது. இந்த படத்தில் வர லவ்ஸ் பற்றியும் லவ் சீன்ஸ் பற்றியும் சொல்லுங்கள் சார். ஒரு சின்ன ஒரு டிசிப்ளின் எல்லாருமே வச்சுப்போம் இல்லையா லைஃப்பில். நம்ம இதுதான் வந்து நம்மளோட கோர் வேல்யூஸ் நம்மளோட வாழ்க்கையில். இது வந்து எந்த காரணத்து கொண்டும் வீட்லேயும் மாறாது, வெளியில் வந்தாலும் மாறாது, நம்ம வேலையில் இருக்கிற இடத்துலையும் அது மாறாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று வச்சுட்டு இருப்போம் இல்லையா. அதுதான் படத்துலையும் வந்து இம்ப்ளை பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஒரு பெண்கிட்ட பேசுகிற விஷயமாகட்டும், ஒரு இன்னொருத்தங்கிட்ட பேசுகிற விஷயமாகட்டும், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்ததுன்னா அதுக்கிட்ட பேசுகிற விஷயங்களாகட்டும், இன்னொரு கேரக்டர் ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயமாகட்டும், அது சொல்லாமையே வந்து தானாகவே வந்து இம்ப்ளை ஆயிடுது. ஒரு சீன்ஸில் எழுதும் போது, டயலாக்ஸில் எழுதும் போது வந்து அது தானாகவே அது கேரி ஆயிடுது. 2 பேருமே ஒருத்தர் பார்த்துப்போம். உங்கள் வீட்லேயும் நடக்குதா சார், நம்ம வீட்லேயும் நடக்குது சார் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பார்த்துப்போம். அதுதான் வந்து படத்துக்குள்ளேயும் வந்துடுது அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போது இன்னொரு பொண்ணு வந்து பேசினா அதை நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே அது அப்படி தான் வந்துட்டு இருக்குது. அந்த டிசிப்ளின் ஒரு லைன் ஒன்று போடுறோம் இல்லையா, அது வந்து ஸ்ட்ராங்காகவே சார் போடுவார். அந்த என்வாயர்மெண்ட்டையும் அந்த மாதிரி அவர் மாற்றிடுவார். அதுதான் அப்படியே படத்தில் சீனில் வந்து இம்ப்ளை ஆகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்படி வந்து ஹன்சிகா கேரக்டர் இருந்தாங்களோ செகண்ட் பார்ட்டில் வந்து இதில் ஸ்ருதி ஹாசன் கேரக்டர் இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வந்து அனுஷ்காவை மாற்ற முடியாது. எப்படி அப்பா அம்மா மாற்ற முடியாதோ அனுஷ்கா வந்து திடீர்னு ஒரு படத்துக்கும் வந்து மாற்ற முடியாது. அவங்களோட கெரியர், அவங்களோட கேரக்டர் அப்படியே வந்து கண்டினியூட்டி வந்துட்டுருக்கும். பட் இதில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. எப்படி எனக்கும் அனுஷ்கா அவர்களுக்கும் நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் ஒன்று படத்தில் வரும். ஸ்ருதி ஹாசனோட கேரக்டர் வந்து 2 கான்ட்ராஸ்ட் பார்க்கலாம். எப்படி நீங்கள் படத்தில் வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு கான்ட்ராஸ்ட்டாக ஒருத்தவங்களை
இப்படி தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது அப்படி கம்ப்ளீட்டாக டோட்டலாக உல்ட்டாவாக மாறும். அண்ட் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அவங்க இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு ஹீரோயின் மெட்டீரியலில் மட்டும் அவங்கள பார்க்க வேண்டாம், அவங்க இன்னொரு முக்கியமான கேரக்டராக அவங்க இருப்பாங்க. ராதிகா மேடம் அவர்களும் இருக்காங்க, அவங்களும் ரொம்ப ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அவங்களுக்கு இந்த படத்தில் இருக்குது. அண்ட் கமிங் டு தாகூர் அனுப் சிங், ஸோ உங்களுக்கு இது தமிழில் ஃபர்ஸ்ட் மூவி இல்லையா? Yeah, that is my first film. My எப்படியே debut. தமிழ் கரைச்சி கொடுத்தாரு இல்லை, அதான் டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணாமல் அப்படியே பதில் சொல்கிறாரு பாருங்க. அதுதான் சார், அதாவது வந்து பொதுவாக வந்து ஹீரோயின்ஸை தான் வந்து வேற ஊர்லேருந்து வேற மாநிலத்துலேருந்து வேற இடங்கள்லேருந்து கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் நீங்கள் வந்து வில்லனை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அண்ட் சூர்யா சார் கூட நடித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். From what I made out from what you said is how is my experience working with Surya sir. So obviously, initially I was a little tense because it was my first debut film, right? And I knew what kind of a superstar Surya sir is, and I was very excited. He's our Singam Surya. He's yeah, for me, he's been a star all the time. I've watched his first and second, and I've watched his work initially, and I was very excited. So, actually, I met Hari sir first in Bombay, and so it was Hari sir who believed that I could, do this, justify this character. So when I came to Chennai for the first time, I think the first day only, I had a scene with Surya sir. And it was a long monologue scene, and I was getting a little nervous, but he was very cooperative as a co-star, and he knew exactly that non-Tamilian is trying to perform, so his cooperation actually boosted my confidence very much. And slowly as we progressed around, that whole experience of working with him, I got to learn also a lot of things from him. சேஞ்ச் பண்ணி லேர்ன் பண்ண டயலாக்ஸ் எங்களுக்காக ப்ளீஸ். A dialogue where I threatened Surya sir on the phone, which we shot in one go, in fact. And the movie is still over, but the dialogues I still keep on practicing even today, because I just, the words are so powerful, and I got the hang of practicing it every day. Okay. So I call up, in the scene, I call up Surya sir and I say, ADC, ಏನೊಂದು ಸರ್ವಿಸ್ಲ ಸಾವೇ ಪಾತ್ರದಿಲ್ಲ ಓವರ್ ಫೀಲ್ பண்ணிட்டு ಹೆಂಗ பண்ணிட்டு இருக்கணும் எனக்கு 10 செகண்ட்ல தெரிஞ்சிடும். எவனோ ஒருத்தர் சத்துடுக்கு எவ்வளோ ஃபீல் பண்ணுறீ என் குடும்பத்தை மொத்தமாக ஃபினிஷ் பண்ணா எவ்வளோ ஃபீல் பண்ணுவா. That is enough. I got carried away with the character. ரொம்ப சின்சியர், ரொம்ப சீரியஸ் அண்டு பிளான்டு பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லணும் அவரை. ரொம்ப ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்லாம் அப்படி பண்ணியிருக்கிறார் அவர். நான் ஃபஸ்ட் டைம் மும்பையில் மீட் பண்ணி அவரை பார்த்துட்டு இது பண்ணும்போது நான் பார்த்த 3ஆம் நிமிஷத்துலேருந்து என்னை எப்போ கன்ஃபார்ம் பண்ணுவீங்க, எப்போ இப்போவே நடிக்க தயாராகிட்ட மாதிரியே ஒரு அந்த இதில் இருந்தார். எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு எனக்கு. ஆனால் சரி, நான் அதுக்கு ஒரு சேனல் இருக்குல்லையா, அது மூலமாக தானே நம்ம இவர்கிட்ட ஓகே சொல்லிடலாம். பட் அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருந்தார். ஸோ அந்த எனர்ஜி கடைசி வரைக்கும் போட்டிருக்காரு. நானே டப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தமிழை வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி ஒரு 3 நாள் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணி டப்பிங் தியேட்டர்லேயே வாழ்ந்து தமிழில் அவருக்கு வச்ச ஷார்ட்லாம் லென்த்தி ஷார்ட்ஸ் தான். ஒரு 300 அடி சீன் அப்படியே ஒரே ஷார்ட்டு. அது தமிழ் பேசணும், இங்கிலீஷும் பேசணும், கூட ஹிந்தியும் வரும், என்னமோ அப்படி ஒன்று நடந்துகிட்ருக்கோம். அது வந்து ப்ராம்ப்டிங் கூட வாங்கிக்க மாட்டார். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்ச